ஹாய்வர்ஸ், போன வீடியோவில் சாயா மூராவை பார்த்து அதிர்ச்சி ஆகிறதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். சாயா அதிர்ச்சி ஆகிறத பார்த்த உடனே நந்தினி என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு ஒவ்வொரு துணியையும் சாயாட்ட இருந்து வாங்கி நந்தினி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு கைதிட்டையும் கொடுக்குறப்ப மூராட்டியும் நந்தினி கொடுக்குறாங்க. அந்த துணியை மூரா வாங்கலை. இதை பார்த்த அங்கே இருக்கிற ஒரு பணிப்பெண் இளவரசியோட நிச்சயத்தை நடக்குது, வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. மூரா இதை கேட்ட உடனே நந்தினி சின்ன வயசுல பேசினதை நினைச்சு நினைச்சு பார்த்து அந்த துணியை வாங்கிக்காம இருக்காங்க. உடனே ஒரு காவலர் வந்து மூராவை அடிக்கிறாரு. அடிக்கிறத பார்த்த நந்தினி, எதுக்காக அடிக்கிறீங்க, அடிக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையில அப்படின்னு மூராவை பார்த்து கேட்கறாங்க. அவங்க கைதி தானே, அவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சாயா சொல்றாங்க. அதுக்கு உடனே நந்தினி சிந்தனை செய்யறாங்க. இதை பார்த்த சாயாவும் வாங்க நம்ம போலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறாங்க. அடுத்த காட்சியில சாணக்கியரையும் சிற்றரசர்களையும் காமிக்கிறாங்க. சாணக்கியர் அங்க இருக்கிற சிற்றரசுகள் எல்லார்ட்டையுமே இத்தனை வருடமா எதுக்காக நம்ம காத்திருந்தோமோ அந்த நாள் வந்துருச்சு, உங்களுக்கான தளபதியும் நான் அறிமுகப்படுத்த போறேன். மாவீரனை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்களை அவன் வழி நடத்துவான். இந்த படையில சேர்ந்து அவன் போர் புரிவான், உங்களுக்கு ஒரு சிறந்த அரசனாகவும் இருப்பான் அப்படின்னு சாணக்கியர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இந்த பாரத நாட்டை உங்களோட சேர்ந்து அவனும் ஆட்சி புரிவான் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சந்திரனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. சாணக்கியர் பல வருடத்துக்கு முன்னாடி நான் அவுத்து விட்ட கூந்தலை முடிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, சந்தனோட வம்சம் அழியக்கூடிய நேரமும் வந்துருச்சு, மகத நாடே அழிய போகுது இனிமேல் அப்படிங்கிறாரு சந்திரன்ட்ட. மகத நாட்டை எதிர்த்து நம்ம போர் புரிய போறோம் அப்படின்னு அங்க இருக்கிற சிற்றரசுகள்கிட்ட சொல்றாரு சாணக்கியர். இதை கேட்ட சிற்றரசுகள் எல்லாருமே ஆமா நம்ம போர் புரிய போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற சில அரசர்கள் சந்திரன் ஆச்சரியமா பாக்குறாங்க. அடுத்த காட்சியில மகத நாட்டுல இருக்கிற பத்மானந்தனுக்கு இந்த செய்தி போகுது. இதை கேட்டு அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு. உண்மைதான், ரசசீலத்துல இருக்கிற சாணக்கியர் கொள்ளையர்கள், புரட்சியாளர்கள், சிறு சிறு சேனைப்படைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு தொடுக்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு. இதை கேட்ட பத்மானந்தன், இத்தனை நாள் எனக்கு கீழே இருந்த சிற்றரசுகள் எல்லாருமே என்னை எதிர்த்து போரிட போறாங்களா, சரி போரிடுறதுக்கு வாய்ப்பு தேடி வர்றாங்க, நம்ம போரிடலாம் அப்படின்னு பத்மானந்தன் சொன்ன உடனே மகத நாட்டு அமைச்சர் இல்ல நம்ம தாக்க கூடாது அப்படிங்கிறாரு. இதை கேட்ட பத்மானந்தன் கோவப்பட்டு, உனக்கு என்ன ஆச்சு, மகதத்தை எதிர்த்து போர் புரிய வராங்க, நம்ம அமைதியா இருக்கணுமா அப்படிங்கிறாரு. இதை கேட்ட அமைச்சர் நம்ம போரிடலாம் ஆனா தாக்க கூடாது, இது மட்டும் இல்லாம மகத நாட்டை நெருங்க விடலாம், ஏன்னா இங்க வந்தக்கு அப்புறமேட்டு அவங்களால இங்க இருந்து திரும்பி செல்ல முடியாது, சாணக்கியர் ராஜதந்திரம் பண்றாரு, அதே ராஜதந்திரத்தை வச்சு அவரை தோக்கடிக்கணும் அப்படிங்கிறார் அந்த அமைச்சர். இது கேட்ட பத்மானந்தனும் சரின்னு சொல்லிட்டு யுத்தத்துக்கு இப்பயே தயாராகுங்க, ஏன்னா மகத நாட்டு சேனைப்படை எப்பவுமே யுத்தத்துக்கு தயாரா இருக்கணும் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.